காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் சார் இருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா. தொடர்ந்து நிறைய பதிகங்களை பத்தி நீங்க குறிப்புகள் கொடுத்துட்டு வரீங்க. அது ரொம்ப பயனுள்ள குறிப்புகளா இருக்கு. அண்ட் லாஸ்டா கனகதார சோஸ்திரம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மக்கள் அனைவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வரவேற்பும் கொடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் கடன் இருக்கு, எங்களுக்கு கோடி கடன் இருக்கு, இந்த கடன் எப்படியாவது அடையணும். ஏன்னா ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன், ஸோ இப்படி கடன் அடைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கடன் எல்லாம் எங்களுக்கு அடையணும். ஸோ இதுக்கான பதிகம் ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஏன்னா நீங்க நிறைய பதிகங்கள் சொல்றீங்க. கடன் அடையிறதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பதிகம் அப்படின்னா என்ன இருக்கு சார்? ஒரு மனிதனுக்கு கடன் அப்படின்னு வருதுனாலே அது கர்ம கடனை தொடர்பு படுத்தப்பட்டு தான் வரும். ஏன்னா போன ஜென்மத்துல நாம் யாரிடத்தில் எல்லாம் பணத்தையும் பொருளையும் அபகரித்தோமோ அவர்களிடத்தில் எல்லாம் இந்த ஜென்மத்தில் நாம் நிறைய கொடுக்க வேண்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல அதிகமாக நான் வட்டி கொடுக்குறேன், காரணம் இல்லாமல் என்னுடைய உழைப்பை நான் நிறைய கொடுக்குறேன், என்னால் சேமிக்க முடியல. இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, முன் ஜென்மத்தில் நாம் அந்த தகுதியில் இருந்திருக்கிறோம். அதனுடைய விளைவால நாம கடன் வாங்குபவர்கிட்ட கடன் அடைக்க கடன் பட்டிருக்கிறோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடன் பட்டிருக்கேன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு ஆக்சுவலி அர்த்தம் என்னன்னா, இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட கோடி கணக்குல லட்ச கணக்குல பணம் வாங்கி நம்மளால அடைக்க முடியலன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம போன ஜென்மத்துல நிறைய பிடுங்கிட்டோன்றது அர்த்தம். ஸோ அதனால அவருக்கு நம்ம என்ன வேண்டுனாலும் அவருக்கு பலிதமாகாது. மக்கள் போய் கடவுள்கிட்ட இறைவன் கிட்டலாம் வேண்டுவாங்க தெரியுமா, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. அப்படி எது செய்தாலும் இதற்கு தீர்வாகாது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு கர்ம கடன் இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கேதுவின் பிடியில் மாட்டிடுவார், சனியோடைய பிடியில மாட்டிடுவாரு. இப்ப சுக்கிரனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மகாலட்சுமின்னு சொல்றோம். அப்போ இந்த மகாலட்சுமி என்ற சுக்கிர அம்சத்துக்கு சனியோடைய பார்வையோ கேதுவோடைய பார்வையோ விழுந்துருச்சுன்னா அவங்களுடைய பார்வை நம்மளை விட்டு ரொம்ப தூரமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த தாயாரினுடைய பார்வையை நாம என்ன பண்ணணும்னா நம்ம பக்கத்துல கொண்டு விழ வைக்கணும். அப்போ எல்லார்கிட்டையுமே வீடுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுல எல்லாருமே திருமகளை எழ வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை, இப்ப மழை வரும் பொழுது நீர் பிடித்து சேமித்து வைத்தால் கண்டிப்பா பயன்படுத்தலாம் இல்லையா, அது பொதுவானது தானே. அப்போ பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டதான் இருக்கு. அப்போ மகாலட்சுமியினுடைய அருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோருக்குமே பொதுவா கிடைக்கும். அந்த டைமை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டா மிக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும். அந்த மாதிரியான நேரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுதான் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கக்கூடிய சுக்கிரஹோரை. பொதுவா இது மகாலட்சுமி வீட்டுல தங்கும் நேரமாக, பொதுவா சுக்கிரனுக்கு இரவு நேர காலங்கள் தான் விசேஷமான காலம். மகாலட்சுமி நம்ம எப்படி சொல்வோம்னா சந்திரனோடு தோன்றியவள்னு சொல்றோம். இப்ப சந்திரன் எப்ப வராரு? இரவுல தான் வருவாரு. இந்த முழு பௌர்ணமியை தான் நம்ம மகாலட்சுமிக்கு ஒப்பாக பேசுகிறோம். அதை தான் நம்ம மகாலட்சுமி அம்சமாகவும் கருதுகிறோம். அப்ப என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை 8 மணியிலிருந்து 9 மணி வரை இருக்கு இல்லையா, இந்த நேரம் தான் மகாலட்சுமி பொதுவாக அனைவருக்குமே வசியமாகக்கூடிய நேரம். அப்போ இந்த மகாலட்சுமி வசியம் ஆவதற்கு, மகாலட்சுமி வசியத்தை அதிகம் பெற்ற ஒரு மனிதர் இருக்கார். அவர் யாருன்னா இந்திரன். அவர் யாரு? இந்திரன். இந்த இந்திரனுக்கு மகாலட்சுமியினுடைய வசியத்தை அதிகமாக பெறுவதற்கு ஒருத்தர் வழி சொல்லியிருக்கார். அவர் யாருன்னா அகத்திய மாமுனி. பொதுவா இந்திரனுடைய கர்வத்தினால் என்ன ஆகுதுன்னா மகாலட்சுமியினுடைய அருள் விலகுது. கர்வம்னா என்னன்னா கோபம், நான் தான் பெரியவன் அப்படின்ற அகந்தை. இப்ப எல்லாருக்குமே ஒரு பொருள் பலம் இருக்கும்போது அந்த அகந்தை இயல்பாவே இருக்கும், யாரையுமே மதிக்க மாட்டாங்க. அப்போ அதனுடைய தன்மையில தான் நம்ம இந்த ஜென்மத்துல என்ன பண்றோம்? கடன் படுகிறோம். அப்போ அதை தீர்த்த பதிகம் அகத்திய மகரிஷி வழங்கிய மகாலட்சுமி அஷ்டகம் என்ற பதிகம். ஓகேங்களா? அப்போ இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை நாம மனப்பூர்வமாக வெள்ளிக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் நாம முழுமையாக படிக்க மிக சிறந்த நல்ல பலன் கிடைக்கும். எப்போதுமே சொல்லுவாங்க 8 லட்சுமி 8 செல்வங்கள்னு சொல்லுவாங்க. அதே போல அவர் கொடுத்திருக்கக்கூடிய பதிகத்துல 8 பாடல்கள் இருக்கிறது. அந்த 8 பாடல்களை படிக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அது எப்படி சாத்தியம்? அந்த ஒரு பதிகத்தை படிச்சாலே நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச பாவெல்லாம் விலகிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த பாடல்ல ஒரு முக்கியமான வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறதுமா, அது நமோஸ்துதே அப்படின்ற வார்த்தை. இந்த நமஸ்துதே அப்படின்ற ஒரு வார்த்தைன்றது முழு சரணாகதி, முழுமையாக பணிதல் என்பது அர்த்தம். இப்போ நமக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நம்ம காலில் விழும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்?
மன்னிச்சிருவோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அகத்திய மகரிஷி இதை எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாருன்னா, இந்த நமோஸ்துதே என்ற வார்த்தைய கடைசியில எல்லா பாடல்களுடைய முடிவிலுமே கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பாடலை பாடி இறுதியில் நாம நமோஸ்துதேன்னு சொல்லுகின்ற பொழுது அம்பிகையினுடைய மனம் குளிர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவ பொதுவான நேரத்தில் தானே இருக்கிறா. ஏன்னா சுக்கிரனுடைய அருளும் மகாலட்சுமியினுடைய அருளும் ஒருவருடைய கர்மாப்படி தான் கிடைக்கும். ஆனா பொதுவான நேரத்தில், இப்ப உதாரணமா ஊர்ல ஒரு முதலமைச்சர் வராரு, நம்ம கடைக்கொடியில இருக்கோம், ஆனா அவர் வர நேரத்தை பார்த்து நம்ம ஒரு விண்ணப்பம் கொடுத்துட்டோம்னா அவர் கவனத்துக்கு போகுது இல்ல. அதே போல இந்த நேரத்துல இந்த பதிகத்தை நம்ம படிச்சிட்டோம்னா, ஏன் இந்த இடத்துல நான் இந்த பதிகத்தை பத்தி இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இந்த பதிகத்தை அகத்திய மகரிஷி எழுதி மகாலட்சுமி முன் பாடுகின்ற பொழுது, இந்த பதிகத்தை யார் பாடுகின்றார்களோ அவர்களுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் நான் மன்னித்து உடனே அருள் புரிவேன், இது சத்தியம் அப்படின்னு அகத்திய மகரிஷிக்கு மகாலட்சுமி என்ன பண்ணி கொடுத்திருக்காங்க? சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்போ நாம இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை படிச்சோம், அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள படிச்சோம்னா அது மிக 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 சிறப்பான ஒரு விஷயமா. அப்போ தாய் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாங்கன்னா, மகனாக இருக்கக்கூடிய நாம் உண்மையான பக்தியோடு, மகனாக மகளாக உண்மையான பக்தியோடு இந்த நமோஸ்துதேன்னு சொல்லும் பொழுது ஒரு பணிவு வருது பாத்தீங்களா? அது வந்தாலே நம்ம கிட்ட குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல குருவினுடைய பார்வை யாருக்கு நிறைய இருக்கோ அவங்களுக்கு பணிவு இருக்குன்றது அர்த்தம். நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, எவ்வளவு பதவி வந்தாலும் பணிவு இருந்தாதான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த பதவியை மீண்டும் இந்திரனுக்கு தக்க வைத்து கொடுத்தது இந்த மகாலட்சுமி அஷ்டகம். ஏன்னா அங்க அம்பாள் அகத்திய மகரிஷிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாங்க. இப்போ இந்திரன் இந்த மாதிரி தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்திருக்கும் பொழுது குருவை நாடுகிறார். அந்த குரு இந்த பதிகத்தை கொடுக்கிறார். இதை நீ படிப்பா, கண்டிப்பா நீ நல்லா இருப்பன்னு சொல்லும் பொழுது இந்திரன் படித்த பொழுது மீண்டும் அவன் இழந்த சொத்துக்களை அனைத்தையுமே அவர் பெறுகிறார் என்பது இதுல சாத்தியமாகுது. அப்போ அந்த விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் அப்படியே படிச்சு காமிச்சிடுறேன். பொதுவா இதுல 8 பாடல்கள் இருக்கிறது. இது எல்லாருமே மக்களுக்கு நிறைய தெரியும். இது சமஸ்கிருதத்துல தான் இருக்கிறது. ஆனா எளிமையாக படிச்சிடலாம். இது ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இருக்காது. அதை கவனிச்சு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்லே பார்த்தோம்னா, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர ஹதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. அப்படின்னா என்னன்னா, அந்த நமோஸ்துதேன்னு வரும்பொழுது நம்ம விழுந்துடணும். அம்பாள் முன்னாடி என்ன பண்ணிடணும்? விழுந்துடணும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீபீடம் என்ற ஸ்ரீ சக்கரத்துல உறைந்திருக்கக்கூடிய மகாசக்தியே நீதான். இப்ப ஸ்ரீசக்கரம் என்பது என்னன்னா, பூமியினுடைய மறு வடிவம் தான் ஸ்ரீசக்கரமா. அப்போ பூமிக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறதா? ஆகாயத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடிய ஒரு பலம் மிக்கது தான் இந்த ஸ்ரீசக்கரம். அப்போ அந்த ஸ்ரீசக்கரத்தின் பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தாயே, நீதான் சங்கு சக்கரத்தை கையில வச்சிருக்கிற, விஷ்ணுவினுடைய ஆயுதத்தை கூட நீதான் கொடுத்து அவருக்கு சக்தியா இருக்க. உன்னை நான் பணிஞ்சிடுறேன், எனக்கு தயவு செய்து நான் வேண்ட பிரார்த்தனையை நீ நிறைவேற்றிடுமா அப்படின்னு முதல் வரியிலேயே போயிடுறது. இரண்டாவது வரி பாத்தீங்கன்னா, நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வ பாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல கோலாசுரன் என்ற அசுரனை நீ அழித்த பயங்கரியாக இருக்கிறாய். அது மட்டும் அல்லாது சர்வ பாபஹரி அப்படின்னா என்னன்னா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கும் தன்மை உடையவளே. நான் நிறைய பாவம் பண்ணிட்டேமா, அதனால எனக்கு இந்த ஜென்மம் முழுக்க கடனா இருக்கு, என் பாவத்தை மன்னித்து அருளனும் மகாலட்சுமி தாயே உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது இதற்கு பொருள். மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா, சர்வஜே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கடனாலையும் போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்தாலையும் இந்த ஜென்மா முழுக்க நான் நிறைய துக்கங்களை மட்டும்தாமா பாக்குறேன். நீ தான் துக்க நாசினியாச்சே, நீ துக்கத்தை எதையுமே வீட்டுல அண்ட வைக்காதவள் இல்லையா? எனக்கு என் குடும்பத்துல ஆரோக்கியத்தை நீ கொடுக்கறவளா இருக்கிற, என் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பணப்பிரச்சனையை கொடுக்காதவளாக இருக்கிற, சண்டை வம்புகள் எதையுமே கொடுக்காதவளாக இருக்கிற, இப்படி அந்த துக்கத்தை அனைத்தையும் போக்கக்கூடிய தாயாக இருக்கிற நீ என் துக்கத்தையும் கொஞ்சம் நீ கண்ணெடுத்து பார்த்து எனக்கு நீக்குமா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? நமஸ்துதேன்னு சொல்லி பணிந்து வணங்குகிறோம். இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் 8 பாடலுக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாடல் வரிகளிலேயே நமக்கு அந்த பொருள் நல்லாவே நமக்கு தெரியும். ஆகையினால இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை எவர் ஒருவர் மனம் முருக வெள்ளிக்கிழமையில 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்
காமாட்சி தீபம் இருக்கு இல்லையா, அதை அழகா ஏற்றி வைத்து ஒரு மகாலட்சுமி பிம்பத்திற்கு முன்னால் அமர்ந்து நம்ம வெள்ளை நிற இனிப்பு பதார்த்தங்கள் அப்படின்னா என்னன்னா பால் பாயாசம், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் பாலில் இடியாப்பம், இதுல வந்து ஏலக்காய் தட்டி போட்டு நெய்வேத்தியமா வச்சு ஒரு சிறிய வெள்ளி கிண்ணத்துல வந்து தேன் வைக்கணும். ஓகேவா, இதை மட்டும் வச்சு நாம வழிபட்டுட்டு இந்த பிரசாதங்களை வீட்டுல உள்ளவர் மட்டும்தான் சாப்பிடணும், வெளியில யாருக்கும் கொடுக்க கூடாது. இதை இரவு முழுவதும் நம்ம வந்து இரவு சாப்பிட்டுட்டு அதே போல மகாலட்சுமி தேவிக்கு நன்றி சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து பண்ணுனா வாரத்திற்கு வாரம் அவர்கள் வீட்டில் மாற்றம் நடப்பதை உணர்வாங்கம்மா. அதே போல பண வரவு, அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையிறது தான் இந்த பூஜையோடைய சக்சஸே. இப்ப நம்ம ஒரு பணத்தை தேர்த்தி வச்சிருக்கோம், நமக்கு வந்து ஒரு விபத்து நடக்குது, ஒரு நோய் வருதுன்னா அந்த பணம் செலவாயிடுது இல்லையா, இது போன்ற துக்க செலவுகளுக்கு நம்ம பணம் வந்து செலவாகாது. அப்ப அது நமக்கு சேமிப்பு உயரும் இல்லையா, அப்ப நம்ம நினைச்சபடி நகை, நம்ம நினைச்சபடி வீடு எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் இல்லையா. இதை கொடுப்பதுதான் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தினுடைய மகிமை. இப்ப தேவேந்திரன் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த செல்வந்தன், குபேரனுக்கே அவர் தான் அரசன். அப்போ அவருக்கே இது வேலை செஞ்சிருக்கும் பொழுது அவளுடைய கடைக்கண் பார்வையில் இருக்கக்கூடிய சிறு துளியாக இருக்கக்கூடிய மானிட பிறப்பு நாம, அதுவும் சத்தியம் செய்த அகத்திய மகரிஷிக்கு இந்த பாடலை பாடினால் நான் நிச்சயமா அருள் தருவேன்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக இதை படித்தால் கோடி கடனும் அடையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இதுல வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இதை வந்து பெண்கள் தான் வந்து படிக்கணுமா, இந்த மந்திரங்களை சொல்லணுமா, ஆண்கள் செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். சோ அதை பத்தி சொல்லுங்க. அதாவதுமா, ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சு பார்த்தோம்னா பெண்கள் ஆண்கள் இரண்டுமே தாய்க்கு பொதுவானவர். இன்றைய காலகட்டத்துல ஒரு காலகட்டத்துல பெண்கள் வீட்டுல இருந்தாங்க, ஆண்கள் சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, சுழல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகையினால யாரால் கடன் அதிகமாக உருவாக்கப்பட்டதோ, இப்ப பெண்ணும் உருவாக்கி இருக்கலாம், ஒரு வீட்டுல ஆணும் உருவாக்கி இருக்கலாம், யாரு உருவாக்கி இருக்கிறாங்களோ அவங்க மனமுருக பாடணும். சரிங்களா. சோ கடன் யாருக்கு இருக்கிறதோ அவங்க பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் அது விடுதலை. புரியுதுங்களா. இப்ப கணவர்கிட்ட கடன் இருக்கு, மனைவியா இருக்க நான் பாடலாமான்னு அது நடக்காது. சோ அதனால யாரால் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் தான் இதை வந்து பாராயணம் செய்வது சரியாக இருக்கும். ஓகே, இந்த பாராயணம் செய்யறதுக்கு நாட்கள் இருக்கா, இவ்வளவு நாட்கள் செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது? அதாவதுமா, நமக்கு வாழ்க்கையில இந்த மனித பிறப்புன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆயுள் முழுவதும் செல்வம் தேவை, ஆயுள் முழுவதும் பிரச்சனை இருக்கும், ஆயுள் முழுவதும் உறவுகள் தேவை. ஓகேவா. அதனால நமக்கு ஜாதகம் வந்து விதியினுடைய பலகீனத்தால் நம்ம ரொம்ப பலகீன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்றவங்க எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இதை செய்வது அவசியம். ஏன்னா 8 to 9 போது எல்லாருமே மேக்சிமம் வீட்டுல இருக்கிற டைம் தான். மற்ற வேலைகள் எல்லாமே மனைவியை செய்ய வச்சுட்டு அந்த கரெக்டான டைமுக்கு போயிட்டு இந்த பூஜைகளை பண்ணும் பொழுது கட்டாயமா நல்ல பலன் இருக்கும். அதனால இதற்கு பலன் என்பது ஒரு வாரத்திலேயே கிடைக்கும். முதல் வாரம் பண்ணி அடுத்த வாரத்துல வீட்டுல பலன் இருக்கிறத கண் கூட நீங்க பாப்பீங்க. ஆனா இதை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு தேவேந்திரன் அளவு நம்ம டார்கெட் வச்சுப்போமே. தேவேந்திரன் எப்படி 8 திக்கு அதிபர்களையும் அடக்கி ஆளுகிறாரோ அந்த அளவுக்கு நமக்கு இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு நம்ம நிறைவா மனதுல வச்சு இதை ஒரு கடமையாவே எடுத்துப்போமே. கண்டிப்பா மகாலட்சுமியை வாரம் வாரம் நம்ம வெள்ளிக்கிழமையில இரவு நேரத்துல தொழணும் என்பதை கடமையாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமா நன்மை அளிக்கும். சார், இவ்வளோ நேரம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில என்ன மாதிரியான பதிகம் படிக்கும் போது நம்மளுடைய கடன் எல்லாம் தீரும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.